செய்திச் சுருக்கம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு நீக்கம். டக்ளஸ் கருணா பிள்ளையான் ஆயுத குழுக்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை அள்ளிக் கொடுத்த மஹிந்த ராஜபக்ஷ. இபிடிபி உறுப்பினர் சுப்பையா பொன்னையா ஊடக சந்திப்பில் தெரிவிப்பு. வடக்கே மிரட்டும் காய்ச்சல். யாழ் மாவட்டத்தில் கடந்த சில நாள்களாக பரவி வரும் மர்மக் காய்ச்சலால் நேற்றும் ஒருவர் உயிரிழப்பு. ஒரு மணி கூட வெளியில் இருந்து இறக்கமாட்டோம் என்று கூறியவர்கள் இன்று 10,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்கும் நிலையில் காற்றில் பறந்த தேர்தல் வாக்குறுதிகள். பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதில் திணறும் அனுர அரசு. சீன இராணுவ விஞ்ஞான அகாடமி ஆய்வாளர்கள் மற்றும் பாத்பைண்டர் பவுண்டேஷன் பிரதிநிதிகள் சந்திப்பு. கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு அரிசியை விற்ற 50 பேர் கைது. சபாநாயகர் கல்வித் தகுதி தொடர்பில் அதிகரித்து வரும் குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் அவருடனான தொடர்புகளை இராஜதந்திர சமூகம் இடைநிறுத்த வேண்டும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் கீதநாத் காசிலிங்கம் தெரிவிப்பு. கொழும்பு துறைமுக திட்டம் அமெரிக்க நிதியுதவியை ஏற்க அதானி மறுப்பு. சிரியாவில் சிக்கிய இந்தியர்கள் மீட்பு. லெபனான் வழியாக இந்தியா அழைத்து வர நடவடிக்கை. விரிவான செய்திகளுக்கு தமிழன்குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.